ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டின்னர் சீரியஸில் முட்டைக்கோஸ் குருமா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் வந்து ஒரு அரை கப்பு, பச்சை மிளகாய் வந்து 1, புதினாத்தில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, பட்டை வந்து 1 இன்ச் அளவுக்கு, கிராம்பு வந்து 2, கல்பாசி வந்து கொஞ்சமாக, வறுத்த நிலக்கடலை வந்து ஒரு 15 நம்பர் எடுத்துக்கங்க, சோம்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இன்றைக்கி வந்து நான் குக்கரில் தாங்க தாளிக்க போகிறேன். இது கடலெண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 தக்காளி வந்து ஆட் பண்ணி, தக்காளி நல்லா வெந்து வரதுக்காக மஞ்சப்பொடி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூனு, கரம் மசாலா வந்து அரை ஸ்பூனு, ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் வந்து எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து துருவின கேபேஜ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அது ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணி 2 விசிலுக்கு வந்து விட்டு எடுத்து பாருங்க. செம்ம டேஸ்டியான குருமா வந்து ரெடிங்க. இது வந்து தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.